ஹாய் கைஸ், நேற்றுக்கு நம்மளோட ஸ்டாலில் போடுறதுக்காக நான் வந்து 1/2 kg நட்ஸ் ப்ரௌனியும் 1/2 kg கிட்கட் ப்ரௌனி தாங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். இது வந்து ஆக்சுவலி நேற்றுக்கு ப்ரிப்பேர் பண்ண வீடியோ தாங்க. நான் வந்து பேட்டர் வந்து 1 kg ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு 1/2 kg வந்து டின்னில் ஊற்றி வந்து பேக் பண்ணிட்டேன். அதில் பாதியில் வந்து முந்திரி பாதாம் ரெண்டும் வந்து சாப் பண்ணி வந்து ஃபுல்லாக போட்டு, இன்னொரு ஹாஃபில் வந்து கிட்கட் இருக்கும்ல, அது குட்டி குட்டியாக சாப் பண்ணி வந்து ஃபுல்லாக போட்டுட்டேன். இந்த கிட்கட் ப்ரௌனி வந்து சூப்பராக இருக்குங்க. மேலே வந்து கிட்கட் போட்டிருக்கனால ஒவ்வொரு பைட்டும் வந்து க்ரன்ச்சினஸோட சூப்பராக இருக்கும். பேக் பண்ணி எடுக்கும் போதே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. அது ஸ்மெல்லே பார்த்தீங்கன்னா ரொம்ப டெம்டிங் ஆச்சு. ஃபாஸ்டிங் வேறு இருக்கிறனால என்னால் வந்து அது எப்படி சொல்கிறதுனே தெரியல, அவ்வளோ டெம்டிங்காக இருந்துச்சு. நான் வந்து பீசஸ் போட்டு தனித்தனி பாக்ஸில் வந்து பேக் பண்ணிட்டேன். ஆக்சுவலி இது வந்து நேற்றுக்கு போட்ட மாதிரி காம்போ பாக்ஸ் மாதிரி தான் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸில் வந்து கிட்கட் ப்ரௌனி போட்டு வச்சுட்டு, அப்புறமா செகண்ட் பாக்ஸில் வந்து நட்ஸ் ப்ரௌனி போட்டு அதை ஒரு காம்போ மாதிரி தான் நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டோம். அப்புறமா இதை வந்து கொரியர் போட முடியுமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. இது வந்து ஸ்டாலில் போடுறதுக்காக தான் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். கொரியர்லாம் போட முடியாது. மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.